வெளிச்சம் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா செப்பரேஷன் நடக்கும். அவங்க சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் வெளிச்சம் அடிக்கும் போது ஆண்டவர் உங்களை செப்பரேட் பண்ணுவார். என்ன செப்பரேட் பண்ணுவார்? எதெல்லாம் உனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் அகற்றுவார். நான் உங்க மேல பேச விரும்புறேன். நீங்க தூசியோட இருக்கிறீங்க, அழுக்கா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியல. வெளிச்சம் அடிக்கும் போதுதான் இங்கெல்லாம் அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். கிருபை என்கிற வெளிச்சம் அழுக்கை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. புதிய ஏற்பாடு காலத்துல கிருபை எதுக்காகனா, உன் மேல இருக்கிற கரைகளை, அழுக்குகளை வெளிப்படுத்தி அதை உன் கையிலிருந்து நகர்த்துவதற்காக தான் ஆண்டவர் கிருபையை வைக்கிறார். ரத்தம் உன் மீது உள்ள அழுக்கை ரத்தத்தினால் மூடி கலரை சேஞ்ச் பண்ணும். பாவம் என்கிற கருப்பு கரையை ரத்தம் என்கிற சிவப்பு நிறம் மூடும்போது நான் உங்க மேல பிளஸ் பண்றேன். இன்னைக்கு உங்க கரைகளை, உங்கள் குறைகளை என் தேவன் ரத்தத்தினால மூடுவார். ஓ, the blood of God, the blood of God. இன்னைக்கு அந்த ரத்தம் இறங்கி வந்து உங்களை மூடும், உங்களை ஜனிப்பிக்கும், உங்களை உருவாக்கும். உங்ககிட்ட எதெல்லாம் வேண்டாமோ, எதெல்லாம் வேஸ்டோ, எதெல்லாம் லாக்கில, எதெல்லாம் அவசியம் இல்லையோ, இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் செப்பரேட் பண்ணுவார். செப்பரேஷன் வந்து ஏதோ நம்மளை உடைக்கிறதுக்காக இல்லை, நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக. செப்பரேஷன் ஒன்லி ஃபார் ப்ரிப்பரேஷன். உங்களை உருவாக்குவதற்காக தான் செப்பரேஷனே. ஏன்பா இந்த மனுஷன் நீங்க பிரிச்சிங்க? ஆண்டவர் உருவாக்குறாரு. ஆண்டவர் வேற மாதிரி ஒரு லெவலுக்குள்ள கொண்டு வர விரும்புறாரு. எதுக்குப்பா இது என் கையை விட்டு போச்சு? அது உனக்கு அவசியம் இல்லை. உனக்கு அவசியமானது நாளைக்கு ஒன்று வரதுனாலதான் இது உனக்கு அவசியம் இல்லை. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, விட்டுருங்க விட்டுருங்க, டோன்ட் வரி. நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக உதிக்கும். இருக்கீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? செப்பரேஷன் நல்லது. சில நேரங்கள் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன் உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா அன்கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க எடுத்துக்கலாம், நீங்களா போய் உங்க வீட்டுல என்ன இருக்கோ எடுத்துக்க முடியும். ஆனா உங்களால எடுக்க முடியாதுன்னு தான் ஆண்டவர் வேணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பிளஸ் பண்ண விரும்புறேன். எதெல்லாம் இருளுக்குள்ள, கடல் ஆழத்துல பார்க்க முடியாம, தொட முடியாம இருக்குதோ, அதை என் தேவன் கை வைக்கிற நாட்கள் வந்துருச்சுங்கிற, அது மேல ஆண்டவருடைய கரம் பட போகுதுங்கிற. உங்களை தூக்கி சுமக்கிறது போலவே உங்களுக்கு தேவையானதை அவர் தூக்குவார். எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாம் அவர் வெளியே எடுத்துட்டு வருவார். இன்னைக்கு நான் உங்க மேல பிளஸ் பண்ற தீர்க்கதரிசனமா லைவ்ல இருக்கிற யாருக்கும் அந்த வார்த்தை போயிட்டு இருக்கு. உன்னுடைய கரங்களில் இருந்து விழுந்து போனவைகளை என் தேவன் மீண்டும் தூக்குகிறார். விழுந்து போன சில நன்மைகளை மீண்டும் தூக்குகிறார். அவர் கட்டி உயர்த்துகிறார். அவர் கரம் கட்டும், அவர் கரம் கட்டும். ஆமென் சொல்லுங்க.